மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, தமிழக அரசு வெளியிட்டிருக்க ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்க வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு தாங்க. இது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து வெளியாக இருக்குது. திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர் தாலுக்கா, நட்ராம்பள்ளி தாலுக்கா, இது எல்லாத்துலேயும் இப்போதைக்கு வந்து வெளியாகிருக்கு. நிறைய போஸ்டிங்ஸ் இப்போதைக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து மாவட்ட வாரியாக வெளியாகிக்கிட்டே இருக்குது. வர வர நான் உங்களுக்கு நமக்கு சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 3 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேங்க. எனக்கெல்லாம் இது உதவாது, நமக்கு இது தேவையில்லைப்பா அப்படின்னு நினச்சிங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். லைஃப்பில் யாராவது ஒருத்தவங்க செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து உதவியாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பத்தூர் தாலுக்காலேருந்து வெளியாக இருக்கிற ஒன்று தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, விண்ணப்பங்கள் கடைசி நாள் அப்படின்னு 22/8 அதை மட்டும் தெளிவாகவே நம்ம தெரிஞ்சுக்கணும். கடைசி நாளுக்குள்ளே நம்ம விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பதவியினர் பெயர் வந்து கிராம உதவியாளர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சிறப்பு கால ஊதியத்தில் வந்து 11,100 35,100 வரைக்கும் உங்களுக்கு வந்து சம்பளம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? வட்டத்தின் பெயர் திருப்பத்தூர் அப்படின்றதே கிளியர் கட்டாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காலி இடங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17 காலி இடங்கள் இருக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நிரப்பப்பட வேண்டிய கிராமத்தின் பெயருமே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுடைய கிராமத்தின் பெயர் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நிறைய சின்ன சின்ன கிராமத்தின் பெயர் வந்து நான் தப்பாக வாசிச்சிட்டேன்னா எனக்கு அது மனசு உறுத்துக்கிட்டே இருக்குது, தப்பாக வாசிக்கக்கூடாது அப்படின்றது. அதனால நீங்கள் ப்ளீஸ் பார்த்துக்கோங்க. நிரப்பப்பட வேண்டிய கிராமத்தின் பெயர் அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளீஸ் கோச்சிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இன சுழற்சி விவரத்துலையுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ரையாரிட்டி யாருக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அதையுமே ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. அது போக கல்வி தகுதி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், 10ஆம் வகுப்பு படிச்சிருந்துருக்க வேண்டும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. இறுதி கட்டத்தில் 10th படிச்சிருந்திருக்க வேண்டும், 12th படிச்சிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் அந்த ஒரு வட்டத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்றது இந்த தடவை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்க வந்து சொல்லியிருக்க ஒரு விஷயம். அதிகபட்ச வயது வந்து 32 வயதுக்குள்ளே வந்து இதர வகுப்பினர் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர் வகுப்புல இருந்து 37 வயது வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச வயது வந்து 21 அப்படின்றதே தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து முன்னாள் இராணுவத்திற்கு 50 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, https://tirupattur.nic.in அப்படின்ற ஒரு இணையதளத்துக்கு நீங்கள் போங்க. அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பங்களை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தபால் மூலமாகவோ இல்லை நேரிலோ வந்து நீங்கள் வந்து இந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், திருப்பத்தூர் வட்டம் 635603 திருப்பத்தூர் மாவட்டம் அப்படின்ற மாதிரியுமே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்குமே இங்கேயே தாங்க இருக்குது. ஓகேங்களா? இங்கேயே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே அப்ளிகேஷன் ஃபார்மும் உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி தான் வாணியம்பாடி தாலுக்காலேருந்து கொடுத்துருக்காங்க. வாணியம்பாடி தாலுக்காவில் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்களுமே விண்ணப்பத்துக்கு கடைசி நாள் வந்து 22/8 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பல போஸ்ட் இருக்குங்க. காலி இடங்கள் எண்ணிக்கை 8 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஊதியம் ஒன்று தான், 11,100 35,100 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வளையம்பட்டு, அப்புறம் வந்து கொத்தக்கொட்டை, அதுக்கப்புறம் காப்பாட்டு, அம்பாலூர், உதயேந்திரம், அப்புறம் தேவஸ்தானம், அப்புறம் வந்து ராமநாயக்கன்பேட்டை, ஆம்பூர்பேட்டை அப்படின்ற மாதிரி ஒரு 8 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 8 பிளேசஸ்லேருந்து தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கல்வி தகுதி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், 10th 12th படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக வந்து இதர தகுதிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் நல்லபடியாக எழுத படிக்க தெரியணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? வயது மேக்ஸிமம் பிற்படுத்தப்பட்டோர்னா 37ஆக இருக்கணும். GT OC FC கேட்டகரியில் வரவங்க 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. விண்ணப்பதாரன் முகவரியுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் இது வெளியாக இருக்குது. ஸோ வந்து வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், வாணியம்பாடி வட்டம் 635751 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த பின்கோடு மட்டும்தாங்க மாறுது. ஸோ என்ன வட்டமுன்றதுமே மாறுது. அதனால் அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் அனுப்புங்க. வாணியம்பாடி வட்டத்துலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா?
அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆம்பூர் மாவட்டத்துலேருந்து வெளியாக இருக்குங்க. ஆம்பூர் மாவட்டத்துலேருந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆம்பூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு காலி இடம் தாங்க இருக்குது. ஓகேங்களா, சின்ன வரிக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து காலி அறிக்கை இருக்குது. மிகவும் பிற்படுத்தோர் மற்றும் எம்பிசி டிஎன்சி விமென் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி நாள் இதுவுமே 22/8ங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு வந்து நாட்ராம்பள்ளி தாலுக்காலேருந்து வெளியாயிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுவுமே எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னா காலி பணியிடங்கள் 6 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எந்தெந்த கிராமத்தின் பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பச்சூர், அக்கரகாரம், அதுக்கப்புறம் வந்து சொர்க்க காலநத்தம், அப்புறம் வந்து நாட்ராம்பள்ளி, மூக்கனூர், பனியாண்டப்பள்ளி அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சாரிங்க, கோச்சிக்காதீங்க, தப்பாக வாசிச்சிருந்தேன்னா எனக்கு தெரியல அது வாசிக்கிறதுக்கு. அதுக்காக தான் இந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து கிளிக் அவுட் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், நாட்டரம்பள்ளி மாவட்டம் 635852 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை இங்கே தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கரெக்டாகவே அவங்க கொடுத்துருக்கோங்க. எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது கேட்பாங்க. அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விடுங்க. ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவும் அவங்க நான் சொன்ன அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருங்க. இல்லைன்னா நேரில் போய் கூட நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். சரிங்களா மக்களே, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.